இனிப்பாயிட்டு காதலிக்கும். ஐயோ, தோட்டக்காரன். மாறனும் வேலைக்கில்ல, மயிலனும் கோழிக்கில்ல, மடத்து மணி விளக்கே. அன்னமே பொன்னம்மேவே பிடிக்கணுமெங்கில் அவங்க பாட்டி அன்னம்மேவை பிடிக்கணும். மாட பிடிச்சா கண்ணுக்குட்டி தானாயிட்டு வரும். அன்னமே அன்னமே அண்ணம்மா இல்ல, அவ பேத்தி பொன்னம்மா தான் இருக்க. என்ன ஏன் வீட்டு வரைக்கும் வந்துட்ட? பாட்டி எவ்வளவு போய்? மார்க்கெட் போய். எதுக்கு இந்த வயசுல எதுக்கு போனோம்? யான் இல்ல, எனக்கு இந்த குடும்பத்துல பிரத்யேகமாயிட்டு ஒரு கண்ணு. இந்த என்ன வெஜிடபிள்ஸ் கறிக்கா? எதுக்கு? நீ ருசியாயிட்டு சாப்பிடணும்னு. பொன்னம்மா மாதிரியே இளசா புதுசா, பொன்ன மாதிரியே பச்சையா. அதே வேணுமெங்கில் குட்டி பார்க்கிறேன். பயப்பட வேண்டாம், ஏன் விரட்டுது? வராரு வராரு, படம் பிடிக்கிறாரு. படம் எடுக்கிறாரு. இல்ல இப்பதான் போச்சு. அதே அதே பொன்னம்மே. பாம்பு பறந்து போயிட்டாரு. எதுக்காக பாம்பை பையில போட்டு பண்ண? பின்ன உந்தன் பாட்டிக்கு மிலிட்டரி சாப்பாடுன்னா ரொம்ப இஷ்டம். ஒரு சேஞ்ச் இருக்கட்டும்னு முள்ளு இல்லாத பாம்பு கொண்டு வந்துரு. பாம்பு கொண்டு வந்தியா? மூஞ்சி. பொன்னம்மே பொன்னம்மே, ரொம்ப நாளா உன் மேல பிரேமே. நாம 2 பேரும் கல்யாணம் கழிச்சுக்கலாமா? நான் ஒரு வீரனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பாம்பையே கொண்டு வந்திருக்கேன், நான் வல்லிய வீரன் இல்லையோ? பாம்பு பிடிக்கிறவன்னா வீரன்னா நான் ஒரு பாம்பாட்டியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்க பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து வந்தவங்க. என் பேத்தி கட்டவம்மனை போல வீரனை தான் கட்டிக்குவேன். உன்னை போல கரண்டு பிடிக்கிறவனை கட்டிக்க மாட்டான். யார் அந்த கட்டபொம்மன்? அவரை போய் முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வா. எண்டன் லவ்வுக்கு கட்டபொம்மன் வில்லன். எடோ கெட்டபொம்மா போடா. கட்டபொம்மா குஸ்தி துறை வரி வேட்சி வாடிக்கை மானம் பொழியுന്നത് பூமி விளையுന്നത്. നിങ്ങൾക്ക് എന്താ കിത്തി? கஞ்சி வெள்ளம் குடிச்சாயா? நீங்கள் எங்கள் நாட்டு பெண்ணுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? ஈ சோமனுக்கு நீ மாமனா மச்சானா? நீலவானத்தில் செம்மீன் குழம்பு. ஏய் பொன்னம்மே, ஜெய் எந்தன் குருவாயூரப்பா. யானாக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஈகழுத்தில் எந்தன் தாலி ஏறணும். தாலி கொட்டு வந்தன்னு கிட்ட வரணும். பரவாயில்லையே, அப்படியே இருக்கு. இது வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்ல, வீரசேர கட்டபொம்மன். அதே அதே, யான் சோமபொம்மன். என்ன கம்பீரம், என்ன கம்பீரம். சோமனாரே வாங்க போகலாம். மனவரைக்கும் இல்ல, புளிய மரத்துக்கு. എന്തിനെ? கட்டபொம்மனை தூக்கில போறாங்க. பொன்னம்மே, யான் தாலி கயிறோட வந்தது, நீ தூக்கு கயிறுன்னு പറയുന്നത്. ഞാൻ വിടാൻ പാടില്ല. താലി കെട്ടിയേ തീരും. நீ வேஷம் போட்டு வந்துட்ட, நம்ம வேஷம் போட வேண்டாம். வேஷம் போட்டு வா சீக்கிரம். എടോ കട്ടബൊമ്മ, ഞാൻ നോക്കും. யாரது? ஜெய் அன்னம்மே, ஞானே சோமபொம்மன். என்னையா பயம் காட்டுறியா? அடச்சி போற கத்திய கீழே. என்ன இது? எடோ கேட்ட சோமன், நான் ரெடி. நீ என் கருத்துல தாலி கட்ட வர்ற, நான் உன்னை தடுப்பேன். மீறி தாலி கட்டுனா நீ வீரபாண்டி இல்ல விக்கவாண்டி. எதென்ன விக்கிரவாண்டி? உன்னை விட்டு போடுவா. அங்க என்ன பேச்சு? எடு தாலி.
சுபசகனம் தொட்டதும் தொடங்கும்பா. இங்க என்னது தொட்டதும் கதவு திறந்தெடுத்தோ? பின்ன பாஞ்சாலம் குறிச்சு பொம்பளையாக்கும். அதே தைரியமா கதவை திறந்து வச்சுட்டு உறங்குனது. ஐயர் இவட இருக்கணும், சண்டை இவடவே இருக்கணும். நான் உள்ள போய் வரணும். முக்கியமானத மறந்துட்டு போறேனே. இவட ரெடியா இருக்கும். என் குருவாயூரப்பா. ரெடிங்கில் மந்திரம். இருட்டுல கட்டேல கழுத்துல கட்டுவேடா. எதுவும் இருட்டுல நடந்தாங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அம்மி மிதிக்கிறோம். அதுக்கு பதில் அவங்க பாட்டி இருக்கா, அவளை மிதிச்சுப்பேன். மிதி. மந்திரம் மட்டும் சொன்னா மதி. அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். நான் அங்க போய் விசில் அடிக்கும். ஸ்டார்ட் செய்யணும். உங்களை நம்பி கூட்டிட்டு வந்தேன். ஏதோ ராத்திரில நடந்தது, ராத்திரியோட போயிட்டோம். என் தாலி வாங்கி கொடு. எனக்கு தெரியாது, பொண்டாட்டி கொடுத்தா வாங்கிக்கோ. மந்திரம் சொல்லி தொலைச்சேன். நீ தப்பு தப்பா மந்திரம் சொல்லி அதுமே நான் ஆள் மாதிரி தாலி கட்டி பார்த்தனால அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். தாலி பொம்பளைங்களுக்கு வேலி மாதிரி. ஒண்ணு பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் ஓ இடத்துல வாழு, இல்லையா பொட்டி படுக்க தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வாழு. ஐயோ, இந்த கேள்வியோட நான் வாழணும். நான் உன்னோட வாழணும். ஆமா, காலம் பூரா நம்ம வாழலாம். ஐயா, நீங்களே சொல்லுங்க, எந்த பொம்பளையாவது கழுத்துல கட்டின தாலியை கழட்டி கொடுப்பாங்களா? அது எப்படி முடியும்? கல்லாதாலும் கனவி, புல்லாதாலும் புருஷி இல்லையா? நீங்களே சொல்றீங்களா? சொல்றீங்க. என்னது பாட்டி கழுத்துல தாலி, சோம அழுகிறா, தாலி கட்டினதே அவர் தானே. குருவாயூரப்பா, ஐயா தல, குருவாயூரப்பா, ஐயா தல, எண்டன் தல. நீ என்ன கேள்வி கேட்கறது? அவசரத்துல ஆழம் மாத்திட்டியடா அறிவு கட்ட முண்டா. ஐயா தல, ஐயா தல, எண்டன் தல. உனக்கு என்ன கேள்வி? எதமா அவரை நான் என் தெய்வமா நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் அவரை கண்கலங்காம வச்சு நான் காப்பாத்துறேன். ஐயா, இவங்க என் வழக்கு பாட்டி. இத்தனை
பண்ணிக்காம இருந்தாங்க. ஓ, 60 வயசு கன்னியா? ஆமாங்க. ஐயா, எங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட போயிட்டேன். எங்க பாட்டி அனாதை ஆயிடுவாங்களோன்னு நான் குழம்பிக்கிட்டு இருந்தேன். அவங்க வாழ்க்கையில ஒரு மறுமணத்து ஏற்பட்டுடுச்சு. அவங்களுக்குன்னு ஒருத்தர் வந்தாச்சு. எனக்கு ஒரு தாத்தா கிடைச்சிட்டார். இனிமே நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்குவேன். தாத்தா, ஐயோ! உன் தியாகத்தை எப்படி புகழ்றதுன்னே எனக்கு தெரியல. கல்யாண வயசுல ஒரு பேத்தி இருந்தோ, ஒரு 60 வயசு கன்னிக்கு நீ வாழ்வு கொடுத்திருக்கீன்னா, அடாடாடா, நீ பெரிய தியாகிடா. படவா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன் காதலை பத்தி என்கிட்டயே சொல்லி திருட்டுத்தாரி கட்டுறதுக்கு ஐடியாவும் கேட்டிருப்பேன். செய்தி அறிவே? இதெல்லாம் உங்க ஐடியாவா? போனா போறா, தாலியை காட்டி கொடுத்துருப்பேன். இந்த தாலி முட்டை. யா என்று செய்யும் எண்டன் குருவாயிரப்பா, யா என்று செய்யும் எண்டன் குருவாயிரப்பா. சோமனார, எனக்கு அழுகுற வீட்டுக்கு விடுங்கலையா? ஒண்ணா விழுந்தாச்சு. விழுந்தாச்சா? ₹1,00,000 ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்புறம் எனக்கு அழுகுற? எனக்கு லட்சம், அது அலட்சியம். யா ஒரு அனாதை, பொன்னம்மா இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா நீயே வச்சுக்கணும். எனக்கு மட்டும் உன் மேல ஆசை இல்லையா? சீக்கிரமா வீரத்தோட என்ன அழைச்சு தாலி கட்டியா? பொன்னம்மே, பொன்னம்மே, யா உன்னை அடக்கி காட்டும். சொய்யா, இன்னும் கையுண்டோ? நண்டு வாக்களி நரம்படி ஆக்கும். இதோ என் தாலி கட்டுறது. சரி, தாலியை கட்டிட்ட கை நொண்டி அரைக்க பரவாயில்லையா? அதுக்கும் வழி உண்டு. என்ன? ஐயா வசம் மலையாள மறுமடியும் உண்டு. எங்க? இதோ இதெல்லாம் எங்கேயா கத்துக்கிட்ட நீ? எல்லாம் உனக்கா? இப்பதான் நீ உண்மையான வீரர். பொன்னம்பி, ஐயாவை கேட்டு ஹனிமூன் டேட் வச்சு அவட நாம 2 பேரும் தோனி பாடும். என்னது பண்ண? இதே